தமிழக சட்டமன்ற தேர்தலில் மண்டலம் வாரியாக கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதம் குறித்து விரிவாக பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே. நம்ம சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த சூழல்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெரிய அளவில் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. பரபரப்பான நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக இருக்குது. நிறைய பிரேக்கிங் நியூஸ் இப்படியே போய்கிட்டு இருக்கு நம்மளுக்கு நாட்கள். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த சட்டமன்ற தேர்தல் பல முக்கியமான விஷயங்களுக்கு ஒரு 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 வடிகால் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படிங்கிறதா நம்ம பார்க்கணும். குறிப்பாக நம்ம சொல்லணும்னா நிறைய அனாலிசிஸ் இந்த சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் நமக்கு சொல்லுது. நிறைய செய்தி சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்மளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை டீகோட் பண்ணி இங்கே விரிவாக பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் மண்டலம் வாரியாக எந்தெந்த கட்சி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது மண்டலம் வாரியாக எப்படி இருக்குது, அதுலேயும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எப்படி இருக்குது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த இந்த இடங்கள்லாம் ஒவ்வொரு மண்டலத்திலையும் யார் அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, இந்த வாட்டி தாவேக்கா அப்படி அவங்கக்கிட்டேருந்து மாறுபட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, யார்கிட்டேருந்து எங்கே அந்த சதவிகிதம்லாம் போயிருக்கு, இதை பற்றி நம்ம விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது சென்னை மண்டலம். ஃபர்ஸ்ட் கார்ட். எஸ், அதாவது சென்னை மண்டலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமாக 37 தொகுதிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா சென்னை அப்படிங்கும் போது அந்த சென்னை மாவட்டத்தில் மட்டும் உங்களுக்கு 16 சட்டமன்ற தொகுதி இருக்குது. ஆனால் சென்னை மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது KTC அப்படின்னு வருது இல்லையா. காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு இப்படி 4 மாவட்டங்களும் உள்ளடக்கக்கூடிய இந்த சென்னை மண்டலம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒட்டுமொத்த சட்டமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கை அப்படின்னா 37. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த KTCC அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை மண்டலத்தில் 37 தொகுதிகள் இருக்குது. இப்போ கட்சி வாரியாக அவங்க வெற்றி பெற்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கை, அவங்க பெற்ற வாக்கு சதவீதம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இப்போ திரையில் பார்க்குறோம். முதல்ல தாவேக கட்சி அவங்களுடைய தொகுதிகள் 37 தொகுதிகளில் 32 தொகுதிகளில் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. பெற்ற வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தோன்னா 45.20% தன்வசப்படுத்தியிருக்கு தாவேக. அடுத்தபடியா நம்ம பார்க்கிறது அதிமுக. 3 தொகுதிகளில் வெற்றியை வசமாக்கி. வெறும் அதிமுக நம்ம இங்க மென்ஷன் பண்ண முடியாது. அதிமுகவுடைய கூட்டணி 3 தொகுதிகளை தன்வசப்படுத்தி இருக்கிறாங்க. 20.06% மேல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் 45 அப்படின்னா அதுல பாதிக்கும் பாதி இவங்க குறைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை 3, பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவிகிதம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா 20.06. ஆனா இவங்களை விட ஒரு தொகுதி கம்மியா தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு இருக்கு. ஆனா அந்த வாக்கு சதவிகிதத்தை பாருங்க, 29.68%. கிட்டத்தட்ட 9% இவங்களை விட ஒரு தொகுதி எக்ஸ்ட்ரா வாங்கின அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி பெற்றிருக்கு அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸ் மூலமா நம்மளுக்கு கிளியரா தெரிய வருது. அடுத்து நாம் தமிழர் கட்சி, அவங்க சீட் கன்வர்ஷன் இந்த வாட்டி அவங்களால பண்ண முடியல அப்படின்னாலுமே கூட சென்னை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 37 தொகுதிகளில் அவங்க பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவிகிதம் அப்படின்னு பார்த்தா 3.4% அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் கார்ட் ப்ளீஸ். ஆல்ரைட், இப்போ அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த மண்டலம் நமது 37 தொகுதிகள்னு சொன்னோம் இல்லையா. இப்போ மாவட்ட வாரியாக நம்ம என்ன ரிசல்ட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துலாம். திருவள்ளூரை நம்ம முதல்ல பார்க்குறோம். மொத்தம் இருந்தது 10 தொகுதிகள். இந்த 10 தொகுதிகளில் தாவேக 9 இடங்களில் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. அதிமுக கூட்டணி 1 இடத்துல வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த தொகுதிகளும் இந்த வாட்டி வசப்படலை அப்படிங்கிறது கலையதார்த்தமா இருக்கு. அடுத்து சென்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் தான், சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் 14 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றி இருக்கு தமிழக வெற்றி கழகம். மீதம் இருக்கக்கூடிய 2 தொகுதி, ஒன்று சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, இன்னொரு துறைமுகம். இது சென்னையை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய கோட்டையை அப்படியே தன்வசப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும், அதிமுகவும் சரி கூட்டணியும் சரி, சென்னையை பொறுத்த வரைக்கும் பெருசா இந்த முறை சோபிக்கல அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். காஞ்சிபுரம்
காஞ்சிபுரம் அப்படின்னு பார்த்தா மொத்தம் இருக்கிறது 4 தொகுதிகள். இந்த 4மே நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். மொத்தமா காஞ்சிபுரத்தை வந்து தாவேக தட்டி பறிச்சிட்டாங்க அப்படிங்கிறது. அதுதான் நம்ம இங்க கார்டாவும் ப்ளே பண்ணியிருக்கோம். 4 இடங்கள் 4மே தாவேக, திமுக கூட்டணிக்கும் இல்லை, அதிமுக கூட்டணிக்கும் இல்லை அப்படிங்கிறது தெளிவாகுது. அடுத்து செங்கல்பட்டுல மொத்தம் இருக்கிறது 7 தொகுதி. இதுல 5 தாவேக வசம் போயிடுச்சு, அதிமுக கூட்டணிக்கு 2. செங்கல்பட்டுல திமுக அங்க அங்கம் வகிக்கல அப்படிங்கிறது நமக்கு இது மூலமா தெரிய வருது. ஸோ ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்குறோம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அப்படிங்கும்போது திருவள்ளூர், அதே போல காஞ்சிபுரம், அதே போல செங்கல்பட்டு, இந்த 3 மாவட்டங்கள்லையுமே இந்த முறை அவங்களால பெரிய அளவுக்கு எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறது யதார்த்தமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ரிசல்ட் சொல்லுது. அதே சமயம் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சென்னையிலையும் காஞ்சிபுரத்திலையும் அவங்களுக்கு எந்த தொகுதியுமே வசப்படலை அப்படிங்கிறதும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிசல்ட் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. நெக்ஸ்ட் கார்ட் ப்ளீஸ். இப்போ நம்ம வந்துட்டு பெர்சன்டேஜ் பார்த்தோம், அதே மாதிரி தொகுதிகளில் அவங்க எவ்வளோ வெற்றி பெற்றாங்க மாவட்ட வாரியா பார்த்தோம். இப்போ அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது இந்த கம்பேரிசன் 2021க்கும் 2026க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கட்சி வாரியாக முதல்ல பார்க்கறது திமுக கூட்டணி. அவங்க 2021ல் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த 37 மண்டலங்களில் 36 இடங்களை அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ 2026 அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 இடங்கள் மட்டும்தான், 2 தொகுதிகள் மட்டும்தான் திமுக கூட்டணிக்கு கிடைச்சிருக்கு. மீதி 34 வசப்படல. எஸ். அடுத்தபடியா அதிமுக கூட்டணி பார்க்கிறோம். 2021ல் 1 அவங்க எடுத்திருந்தாங்க ஒரு தொகுதியை, இப்போ ஒரு 2 அவங்களுக்கு கூடுதலா கிடைச்சிருக்கு 2026ல். அதன்படி பார்க்கும்பொழுது 3. அடுத்து தாவேக 2021ல் களமே இல்லை. எஸ். ஸோ போட்டியிட்ட 37ல் 32 அவங்க வசம் போயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். ஸோ சென்னை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய டீடைல்ட் அனாலிசிஸ் சொல்லக்கூடிய செய்தி. ஸோ நெக்ஸ்ட் கார்ட் ப்ளீஸ். அடுத்து ரொம்ப முக்கியமான மண்டலம் பார்க்குறோம், வடக்கு மண்டலம். வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை அப்படின்னா 52. இந்த 52ல் அதிமுக கூட்டணி எவ்வளோ, திமுக கூட்டணி எவ்வளோ, தமிழக வெற்றி கழகம் எவ்வளோ, நாம் தமிழர் கட்சி எவ்வளோன்னு நம்ம பார்த்தோம்னா வடக்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 52 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை 22. ஆனா அவங்க பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் பார்க்குறோம் 32.66%. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க பெற்றிருக்கக்கூடிய வெற்றி எண்ணிக்கைங்கிறது 16. ஸோ 16 அவுட் ஆஃப் 52. இதுல வந்து வாக்கு சதவீதம்னு பார்க்குறோம்னா 30.76%. அதிமுகவை விட 2% கிட்ட குறைவு அப்படிங்கறத பாக்குறோம். தாவேகா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? தாவேகா அப்படின்னு பார்த்தா 14 இடங்கள். இப்ப நம்ம அதிமுக பார்க்கும்போது கம்பேரிசன், அதாவது இந்த பெர்சன்டேஜ் கம்பேர் பண்ணோம்னா அதிமுக முதல் இடத்துல இருக்காங்க கூட்டணியோட சேர்ந்து. அடுத்த இடத்துல தாவேகாக்கு கிடைச்சிருக்கு. என்னதான் 16 வந்து திமுக கூட்டணி வந்து வெற்றியை வசமாக்கி இருந்தாலும் பெர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்க எண்ணிக்கை அடிப்படையில குறைவு, ஆனா பெர்சன்டேஜ் அடிப்படையில தாவேகா இங்க கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. சென்னை மண்டலத்திலயும் அதே மாதிரி தான் நம்ம பார்த்தோம் சினாரியோ. எஸ். 31.39% வந்துட்டு தாவேக்கு கிடைச்சிருக்கு. நாம் தமிழர் கட்சி எந்த இடங்களுமே அவங்களால வந்துட்டு எண்ணிக்கை அப்படிங்கிறத காட்ட முடியல, பட் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத அவங்க காட்டியிருக்காங்க. 2.70% வாக்குகள் வந்துட்டு வடக்கு மண்டலம் கிடைச்சு. ஆனா சென்னை மண்டலத்தை விட வடக்கு மண்டலத்துல அவங்க வாங்கியிருக்கக்கூடிய சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் கார்ட் ப்ளீஸ். சோ இப்ப வடக்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 52 தொகுதிகள், வடக்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்குறோன்னா ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர். இந்த மாவட்டங்கள் வாரியா நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோமா? ராணிப்பேட்டை. எஸ். ராணிப்பேட்டையில் அப்படின்னு பார்க்கும்பொழுது மொத்தம் இருக்கக்கூடியது 4 தொகுதிகள். இந்த 4 தொகுதிகளில் 3 தொகுதி தாவேக வசம் போயிருக்கு, அதிமுக கூட்டணிக்கு 1 தொகுதி போயிருக்கு. ஆனால் இந்த இடத்துல திமுக கூட்டணிக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். வேலூர் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் இருக்கிறது 5 தொகுதிகள். இதுல தாவேக வசம் 4 போயிருக்கு, அதிமுக கூட்டணிக்கு 1 கிடைச்சிருக்கு, திமுக கூட்டணிக்கு இந்த தடவை இந்த இடத்துல எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல. திருப்பத்தூர் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் இருக்கிறது 4 தொகுதிகள். இதுல 1 தாவேக்கு போயிருக்கு, 2 திமுக கூட்டணிக்கு போயிருக்கு, அதிமுக கூட்டணி 1 இடம் வெற்றி பெற்றிருக்காங்க. அங்க 2 சைஃபர் அப்படின்னா அது அப்படியே கூடுதலா இங்க 2 அப்படின்னு வந்தாச்சு. கிருஷ்ணகிரி பார்க்குறோம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். கிருஷ்ணகிரி பார்க்குறோம், அவங்க ஈக்குவலா அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க. நீ உங்களுக்கும் ஈக்குவலா 2 பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 சட்டமன்ற தொகுதிகளில் 2 தாவேகா, 2 திமுக கூட்டணிக்கும், அதிமுக கூட்டணிக்கு 2 வெற்றியை கொடுத்திருக்கிறாங்க கிருஷ்ணகிரி வாழ் மக்கள் அப்படிங்கறத பாக்குறோம். அடுத்து தர்மபுரியில இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதிகளில்
ஒரு தொகுதியை தாவேக கைப்பற்றி இருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 4 தொகுதிகள் அப்படியே அதிமுக கூட்டணி வசம் போயிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். தர்மபுரியில தான் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி நிறைய வாக்குகளை பெற்று ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது இங்க நம்ம பாக்குறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில அகைன் இந்த தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அமையல இந்த வாட்டிங்கிறத பார்க்க முடியுது. எஸ், அடுத்தபடியா திருவண்ணாமலையில மொத்தம் 8 தொகுதிகள். இந்த 8 தொகுதியில ஒன்னுத்துல மட்டும்தான் தாவேகாவால அங்க பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிருக்கு. மீதி இருக்கக்கூடிய 2 தொகுதிகள் திமுக கூட்டணிக்கு போயிருக்கு. அடுத்ததா மீதி இருக்கக்கூடிய பெரிய எண்ணிக்கையான 5 நம்பர் அப்படிங்கிறது அதிமுக கூட்டணிக்கு போயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து விழுப்புரம்ல மொத்தம் 7 தொகுதிகள். இங்க தாவேகாவால எந்த இடத்துலையுமே இடம் பிடிக்க முடியல, ஏன்னா 0 இருக்கிறத பார்க்கிறோம். திமுக கூட்டணிக்கு 3 இடங்கள் கிடைச்சிருக்கு, அதிமுக கூட்டணிக்கு 4 இடங்கள் கிடைச்சிருக்கு. கள்ளக்குறிச்சி அகைன் மொத்தம் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகள்ல ஒரு தொகுதி தாவேகா வசம் போயிருக்கு, 2 தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழகம் வசம் போயிருக்கு, மீதம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு பாக்குறோம்னா அதிமுக கூட்டணி வசம் போயிருக்கு. கடலூர்ல 9 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் கடலூர். அங்க பாக்குறோம் ஒரு தொகுதி தாவேகா பக்கம் போயிருந்தாலும் 3 தொகுதி அதிமுக கூட்டணி பக்கம் போயிருந்தாலும் மீதம் இருக்கக்கூடிய 5 தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழகம் வசம் போயிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஒட்டுமொத்தமா நம்ம வடக்கு மண்டலம்னு இந்த கார்டுல நம்ம பார்க்கும்போது தாவேகா திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. எல்லா இடத்துலயும் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு அந்த கவுண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறது. சென்னை மண்டலத்தை கம்பேர் பண்ணும்போது வடக்கு மண்டலத்துல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அதிமுக கூட்டணி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். நெக்ஸ்ட் கார்டு ப்ளீஸ். எஸ், அடுத்துதான் நம்ம பர்சன்டேஜ் பார்த்தாச்சு, எவ்வளோ இடங்கள் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. இப்போ அடுத்த கம்பேரிசனுக்கு நம்ம வந்துடுவோம். 2021 2026 திமுக கூட்டணி அப்படின்னு பார்க்கும்பொழுது 2021 52 தொகுதிகளில் அவங்களுக்கு 33 அவங்க வசம் போயிருக்கு. ஆனால் இந்த தடவை அது அப்படியே டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 16 தொகுதிகள் மட்டும்தான் திமுக கூட்டணிக்கு கிடைச்சிருக்கு, 17 அப்படிங்கிறது அவங்க கைவிட்டு போயிருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். அதிமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் 19 out of 52 அப்படின்னு இருந்திருக்கு 2021ல. 2026ல அது ஜாஸ்தி ஆயிருக்கு, 3 தொகுதிகள் அதிகம் வாங்கியிருக்கிறாங்க. வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 52 தொகுதிகள்ல 22 அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். கூடுதலா ஜெயிச்சிருக்கிறாங்க 3 தொகுதிகள். எஸ், தாவேக 2021ல களத்துல இல்ல, அதனால இப்ப 2026ல அவங்களுக்கு 14 தொகுதிகள் கிடைச்சிருக்கு. 52ல இருந்து 14 தொகுதிகள் கிடைச்சிருக்கு. சென்னை மண்டலம் வடக்கு மண்டலம் ரெண்டுலயுமே அதிமுக கடந்த முறையை விட இந்த முறை கொஞ்சம் அதிகமா கூடுதல் தொகுதிகள் வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுமே இந்த நம்பர்ஸ் மூலமா நமக்கு தெரிய வருது. ரைட், நெக்ஸ்ட் கார்டு ப்ளீஸ். சோ சென்னை மண்டலம் வடக்கு மண்டலம் பார்த்துட்டோம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மண்டலம் தான் கொங்கு மண்டலம். 50 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய கொங்கு மண்டலத்துல எப்படி இருந்திருக்கு வெற்றி வாய்ப்பு இந்த வாட்டி அப்படின்னு பார்த்தோம்னா சர்ப்ரைசிங்லி அதிமுகவுக்கு தாவேகாவை விட கம்மியா தான் இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஏன் இந்த விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா அதிமுக அப்படிங்கிறது அவங்களுடைய கோட்டை கொங்கு மண்டலம் அப்படின்னு. கொங்கு மண்டலம்னாலே கண்ண மூடிட்டு சொல்லிடுவாங்க அதிமுக தான் அப்படின்னு. ஆனா இந்த வாட்டி அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான் கொடுத்திருக்காங்க தமிழக வெற்றி கழகம். மொத்தம் இருக்கக்கூடிய 50 சட்டமன்ற தொகுதிகள்ல 25 தொகுதிகள்ல அவங்க வெற்றியை வசமாக்கி இருக்கிறாங்க. பெர்சன்டேஜும் பாருங்க கிட்டத்தட்ட 34.41% கொங்கு மண்டலத்துல பொறுத்த வரைக்கும் தாவேகாவுடைய வாக்கு சதவிகிதம் இருந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் அடுத்த அதிமுக கூட்டணி அப்படின்னு பார்த்தோம்னா மேலே 25ன்னு பார்க்குற நம்பர் அப்படியே கீழே குறைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 16 இடங்கள் அவங்களுடைய வெற்றி கணக்காக இருக்கு. பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 30.89% வாக்குகள் கொங்கு மண்டலத்தில் அதிமுக கூட்டணிக்கு கிடைச்சிருக்கிறத பார்க்குறோம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு அதையும் விட குறைவாக 9 எண்ணிக்கை அப்படிங்கிறது இருக்கு. ஆனா நம்மளுக்கு வாக்கு சதவிகிதம்னு பார்த்தா அதிமுகக்கும் திமுக கூட்டணி இந்த 2 கூட்டணி கட்சிகளுக்குமே பெருசா எதுவும் மாறிடல, பெரிய மார்ஜின் இல்ல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். எண்ணிக்கை குறைவா இருக்கு, ஆனா பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியான ஒரு மார்ஜின் தான் இருக்கு. 29.06% வாக்கு சதவிகிதம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கொங்கு மண்டலத்துல பிடிச்சிருக்காங்க. ஆனா அதிமுக 16 தொகுதிகளை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாலுமே 30.89% வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. ரொம்ப குறைவான வாக்கு சதவிகிதம் திமுகக்கும் அவங்களுக்கும் வேறுபடுது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, நாம் தமிழர் இந்த இடத்துலயுமே அவங்களுடைய வெற்றி வாகை அப்படின்ற பொழுது ரொம்ப கம்மியா தான் இருக்கு, 0 கணக்கு இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்படி அவங்களுக்கு சென்னை மண்டலத்துல கிடைச்சிருந்ததோ அந்த மாதிரி 3.40% வாக்குகளை அவங்க வாங்கி இருக்கிறத பார்க்கிறோம். சோ அடுத்து கொங்கு மண்டலத்துல மாவட்ட வாரியா பார்க்கணும் இல்லையா? நெக்ஸ்ட் கார்டு ப்ளீஸ்.
ஸோ மாவட்டம் வாரியா நம்ம பார்க்குறோம் கொங்கு மண்டலத்தில் என்ன, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், கரூர். இது கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள். சேலம் பார்த்தோன்னா மொத்தமா 50ல் இங்க 11 தொகுதிகள் இருக்கிறது இந்த மாவட்டத்தில் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த 11ல் யார் யார் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துலாம். தாவேக்காக்கு 4 இடங்கள் கிடைச்சிருக்கு. ஆனால் சேலம்ல திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை. மீதம் இருக்கக்கூடிய பெரிய நம்பரான 7 தொகுதிகள் வந்து அதிமுக கூட்டணி வசம் போயிருக்கிறத பார்க்கிறோம். அஃப்கோர்ஸ் சேலம்னா அதிமுக கூட்டணிக்கு தானே ஜாஸ்தியா போகணும். அடுத்து நாமக்கல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 6 சட்டமன்ற தொகுதிகள். அந்த 6ல் 5 சட்டமன்ற தொகுதிகள் வந்து தமிழக வெற்றி கழகம் அவங்க பக்கம் வசமாக்கி இருக்கிறாங்க. அகைன் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு இந்த வாட்டி நாமக்கல்லையும் பெருசா சோபிக்க முடியல அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணிக்கையிலேருந்தே தெரியுது. அதிமுக கூட்டணி வந்து நாமக்கல்ல ஒரு தொகுதியில ஜெயிச்சிருக்கிறது இன்னும் ஒரு அதிர்ச்சி தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஏன்னா நாமக்கல்ல தான் குமாரபாளையம் உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் நம்ம பார்க்குறோம் போலிங் ரொம்ப ஜாஸ்தி விழுந்திருக்கக்கூடிய ஒரு இடம். அங்க வந்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் களம் கண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அதிமுகவுக்கு தான் அது ஒரு பெரிய எட்ஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கணிப்பா இருந்தது. ஆனா ரிசல்ட்ஸ் நாமக்கல்லை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். எஸ். அடுத்து ஈரோடு மொத்தம் 8 தொகுதிகள். இதில் 8ல் வந்துட்டு 5 இடங்கள் தாவேக்காவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதிமுக கூட்டணிக்கு 3 இடங்கள் கிடைச்சிருக்கு. முதல் 2 இடங்கள் எப்படி திமுக கூட்டணிக்கு கிடைக்கலையோ அதே மாதிரி ஈரோடுலையுமே திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நீலகிரியை பொறுத்த வரைக்கும் 3 சட்டமன்ற தொகுதிகள், அதில் தாவேக்காவுக்கு எதுவும் போகலை. 2 தொகுதிகளை வென்றிருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. அதே போல ஒரு தொகுதியை கைப்பற்றி இருக்கு அதிமுக கூட்டணி நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே. கோவையில மொத்தம் 10 தொகுதி. இதுல இருக்கிறதுல கொஞ்சம் அதிக கூடுதல் எண்ணிக்கை இருக்கக்கூடிய தொகுதியா இருக்கு. இதுல தாவேக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 6 இடங்கள் அவங்களுக்கு போயிருக்கு. 3 இடங்கள் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணிக்கு 1 இடம் போயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ கோவை எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு மாவட்டமா இந்த வாட்டி இருந்தது அப்படிங்கிறத நம்ம அவ்வளோ எளிதில் மறந்துட முடியாது. அடுத்து திருப்பூரை பொறுத்த வரைக்கும் 8 சட்டமன்ற தொகுதிகள், அதுல 4 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றி இருக்கு தமிழக வெற்றி கழகம். மீதி அப்படியே 2-2 அப்படிங்கிற எண்ணிக்கையில திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுக கூட்டணியும் பிரிச்சிருக்கிறாங்க அதை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்தபடியா கரூர்ல 4 தொகுதிகள் இருக்கு. இதுல தாவேக்க 1 இடத்தை பிடிச்சிருக்காங்க. திமுக கூட்டணிக்கு 2 தொகுதிகள் கிடைச்சிருக்கு. அதிமுக கூட்டணிக்கு 1 தொகுதி கிடைச்சிருக்கு. இவ்வாறு அந்த 4 தொகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதுல நம்ம மாவட்ட வாரியா பார்க்கும்போதே அதிமுகவை விட திமுக கூட்டணிக்கு வந்து இடங்கள் குறைவு அப்படின்னாலுமே கூட நம்ம முன்னாடி கார்டுல பேசின பெர்சன்டேஜ் வந்து அதிகமா இல்ல, இவங்களை விட ரொம்ப கம்மியான ஒரு பெர்சன்டேஜ் வித்தியாசம், மார்ஜின் ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. சோ நெக்ஸ்ட் கார்டு ப்ளீஸ். அடுத்தபடியா கம்பேரிசன் திமுக கூட்டணி இந்த கொங்கு மண்டலத்தில் 50 தொகுதிகளில் எவ்வளோ இடங்கள் 2021 வாங்கினாங்க, இப்போ அவங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 2021 50 தொகுதிகளில் 17 இடங்கள் திமுக கூட்டணிக்கு கிடைச்சிருக்கு. 9 இடங்கள் இந்த 2026 கிடைச்சிருக்கிற எண்ணிக்கையாக பார்க்குறோம். மொத்தம் 8 தொகுதிகள் வந்து இவங்களுடைய கைவரிசை போயிருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். அதிமுக கூட்டணி 33 தொகுதிகள் அப்போ வாங்கியிருக்கிறாங்க கொங்கு மண்டலத்தில். அதுவே முதல்ல அதிர்ச்சியாக தான் அப்போ பார்க்கப்பட்டது. ஏன்னா ஃபுல் ஸ்வீப் கொங்கு மண்டலத்தில் அவங்க கொடுப்பாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு 2021 இருந்தது. பட் திமுக நல்ல ஒரு ஃபைட் கொடுத்திருந்தாங்க அப்ப அப்படிங்கிறதுக்கு சாட்சியா தான் 17 அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதிமுக கூட்டணி அப்ப 33 தொகுதிகளை வசப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா அதை விட ஒரு பெரிய ஷாக் இந்த வாட்டி தான், பாதிக்கு பாதி அப்படியே குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். 17 தொகுதிகள் கைவிட்டு போயிருக்கு அதிமுக கூட்டணிக்கு கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும். இப்ப 16 தொகுதிகள் வென்றெடுத்திருக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் கைவிட்டது எங்க போயிருக்கு அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸ்லி தாவேக்காக்கு போயிருக்கு. எஸ், 2021 களத்துல இல்ல, அவங்க கைவிட்ட மீதம் இருக்கக்கூடிய 25 தொகுதிகள் மொத்தமா தாவேக்காக்கு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கார்டு ப்ளீஸ். அடுத்து மத்திய மண்டலம் 26 இடங்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு மண்டலமாக பார்க்குறோம். 26 தொகுதிகள். இந்த 26 தொகுதிகளை எப்படி கட்சிகள் வந்துட்டு வெற்றியை வசமாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தாவேக்க 10 தொகுதிகளில் அவங்களுடைய வெற்றியை நிலைநாட்டியிருக்காங்க. ஆனால் பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும் பொழுது திமுக கூட்டணியை விட அவங்களோட பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். எண்ணிக்கையான ஈக்குவலாக இருக்கு. எஸ், 32.94% வந்துட்டு தாவேக்காக்கு கிடைச்சிருக்கு.
திமுக கூட்டணிக்கு அதே 10 இடங்கள் தான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறதுல இவங்க லீடு எடுத்துட்டாங்க. 33.35% திமுக கூட்டணிக்கு கிடைச்சிருக்கிறத பார்க்கும். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 6 இடங்கள்ல அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மத்திய மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவிகிதம் ஆப்வியஸ்லி அது குறையதான் செய்யும். ஏன்னா முன்னாடி 2 பேரும் 10-10ன்னு பிரிச்சிருக்கிறாங்கும் போது இது எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா 27.59% இவங்களுடைய அதிமுக கூட்டணியுடைய வாக்கு சதவிகிதமா மத்திய மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கு. இது கிட்டத்தட்ட 5-6% தாவேக திமுக கூட்டணியை விட இவங்க குறைஞ்சிருக்கிறாங்கிறத பார்க்கிறோம். அகைன் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சீட் கன்வர்ஷன் மத்திய மண்டலத்திலும் இல்ல அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி பார்த்த மண்டலங்களை விட மத்திய மண்டலத்துல ஜாஸ்தி வாங்கியிருக்கிறாங்கிறத பார்க்கிறோம். 4.09%. சோ மத்திய மண்டலத்துல என்னென்ன மாவட்டங்கள் வருது அப்படிங்கறத அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் கார்ட் ப்ளீஸ். எஸ், 26 தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாவட்ட வாரியா நீங்க சொன்ன மாதிரி பார்த்துடலாம். அரியலூர்ல 2 தொகுதிகள், மொத்தம் இருக்கிற மாவட்டத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, திண்டுக்கல். இதுல முதல்ல அரியலூர்ல 2 தொகுதிகள் இருக்கு. இதுல சர்ப்ரைசிங்லி தாவிகாக்கும் திமுகக்கும் எந்த தொகுதியுமே கிடைக்கல. மாறா அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய 2 தொகுதிகளும் எங்களுக்கு தான் அப்படின்ட்டு அதிமுக கூட்டணி கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அகைன் பெரம்பலூர்லயும் 2, அந்த 2 அப்படின்னு பாக்குறோம்னா இங்கதான் நாங்க கோட்டை இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா ஒன்னு எடுத்துட்டாங்க, திமுக கூட்டணி ஒன்னு எடுத்துட்டாங்க. அதிமுக கூட்டணியால பெரம்பலூர்ல தொகுதிகளை வாங்க முடியல. ஓகே. திருச்சியில மொத்தம் 9 தொகுதிகள். இதுல தாவேக 6 தொகுதி அவங்களுடைய வசமாக்கி இருக்காங்க. திமுக கூட்டணி 2, அதிமுக கூட்டணி 1 இடத்தை வசமாக்கி இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். திருச்சி ரொம்ப இந்த வாட்டி முக்கியமான ஒரு மாவட்டமா பார்க்கப்பட்டது. எப்படி சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் பார்க்கப்பட்டதோ அதுல ஒண்ணு திருச்சிங்கிறத நம்ம மறந்துட முடியாது. அடுத்து புதுக்கோட்டை பொறுத்த வரைக்கும் 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டம். அங்க 2 தொகுதிகளை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றி இருந்தாலுமே கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 3 தொகுதிகள் கிடைச்சிருக்கு. அதிமுக கூட்டணிக்கு 1 தொகுதி அப்படிங்கிற அளவுல புதுக்கோட்டை ஒரு ரிசல்ட் கொடுத்திருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். திண்டுக்கல்ல மொத்தம் 7 தொகுதிகள். 7ல 1 மட்டும்தான் தாவிகக்கு கிடைச்சிருக்கு. அதிமுக கூட்டணிக்கு 2 கிடைச்சிருக்கு. மாறா திமுக கூட்டணிக்கு கொஞ்சம் அதிக எண்ணிக்கையின் அடிப்படையில 4 இடங்களை அவங்களுடைய வசம் போயிருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். மத்திய மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியை தவிர்த்துட்டு நம்ம பார்க்கிறோம்னா இவங்க 2 பேருமே ஒரு இடத்துல விட்டதை இன்னொரு இடத்துல பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஈக்குவல் டஃப் ஃபைட்ஸ் கொடுத்திருக்காங்க மத்திய மண்டலத்துல தாவேகாவும் திமுக கூட்டணியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சோ நெக்ஸ்ட் கம்பேரிசன் கார்ட்ஸ் ப்ளீஸ். எஸ், கம்பேரிசன் கார்ட்ஸும் வந்துருச்சு. இருக்கக்கூடிய 26 தொகுதியில் 2021 போட்டியிட்ட திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். 26ல் திமுக கூட்டணிக்கு 22 தொகுதிகள் கிடைச்சிருக்கு. அதிமுக கூட்டணிக்கு 4 இடங்கள் கிடைச்சிருக்கு. ஆனால் இது எப்படி இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். 22 இடங்களை வாங்கின திமுக கூட்டணி இந்த தடவை 10 இடங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. மீதி 12 கை நழுவி போயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அந்த 12ல் மேஜர் யார் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துலாம். அதிமுக கூட்டணிக்கு 4 இடங்கள் போன தடவை கிடைச்சிருக்கு. ஆனா மேல அவங்க கோட்டை விட்ட ஒரு 2 எண்ணிக்கை கூடுதலா இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். 6 அதிமுக கூட்டணிக்கு கிடைச்சிருக்கு, கூடுதலா 2. சோ இந்த அந்த 12ல 2 இங்க போயாச்சு, மீதி 10 எங்க போச்சு அப்படின்னு பார்த்தா தமிழக வெற்றி கழகம் 10 இடங்களை இந்த வாட்டி கைப்பற்றி இருக்கிறாங்க மத்திய மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கறத பார்க்கிறோம். நெக்ஸ்ட் கார்டு. அடுத்தபடியா டெல்டா மண்டலம், எப்பயுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மண்டலம். இங்கே அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் இருக்கக்கூடிய தொகுதிகள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா 18 இருக்கு. இதுல திமுக கூட்டணி அவங்களுக்கு 13 இடங்கள் வெற்றியை வசமாக்கி இருக்கிறத பார்க்கணும். நோ சர்ப்ரைஸ், டெல்டா மண்டலம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை அப்படிங்கறது இம்முறை திரும்பவும் அவங்க நிரூபிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா 36.27% வாக்குகள் திமுக கூட்டணிக்கு கிடைச்சிருக்கு. அதிமுக கூட்டணிக்கு 3 தொகுதிகள் கிடைச்சிருக்கு 18ல 27.28%. அகைன் நம்ம முன்னாடி சென்னை மண்டலத்துல பார்த்த மாதிரியான ஒரு சினாரியோ நம்ம டெல்டாலையும் பார்க்கிறோம். தாவேகாக்கு அதிமுகவை விட ஒரு தொகுதி கம்மியா கிடைச்சிருக்கு அப்படின்னாலுமே பெர்சன்டேஜ் வைஸ் அவங்கள விட இவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா 30.30 30 ரொம்ப ஃபேன்சியான ஒரு நம்பரா இருக்கு. 30.30% வாக்கு சதவிகிதம் டெல்டா மண்டலத்துல தமிழக வெற்றி கழகம் வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணியை விட 3%
சதவீதம் ஜாஸ்தி வாங்கியிருக்கிறாங்கிறத பார்க்குறோம். எஸ் ஆப்வியஸ்லி நாம் தமிழர் அவங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துலையுமே வந்து எண்ணிக்கை அடிப்படையில் அவங்களால நிரூபிக்க முடியல. ஆனால் பெர்சன்டேஜ் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் அதிகமாக கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் 2 மண்டலங்கள் நம்ம பார்த்ததை விட 4.48% நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்சிருக்கு. மத்திய மண்டலத்திலும் டெல்டா மண்டலத்திலும் இதே மாதிரி மோரார்லஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம். அடுத்து மாவட்ட வாரியா பார்க்கலாம். நெக்ஸ்ட் கார்ட் ப்ளீஸ். எஸ் டெல்டா மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தா மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை. இதில் கட்சிகள் எப்படி அவங்களுடைய தொகுதியை வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். மயிலாடுதுறையில் மொத்தம் 3 தொகுதிகள். இதில் தாவேக்காக்கும் ஒரு தொகுதியும் கிடைக்கல, அதிமுக கூட்டணிக்கும் ஒரு தொகுதியும் கிடைக்கல. இருக்கக்கூடிய மொத்த தொகுதியும் திமுக கூட்டணி தட்டி பறிச்சிட்டாங்க. 3ம் எங்கள் வசமே அப்படின்ட்டு வாங்கிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. அடுத்து தஞ்சை, நெற்களஞ்சியமான தஞ்சையில் 8 சட்டமன்ற தொகுதிகள். அந்த 8ல் அகைன் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் 6 எடுத்திருக்கிறாங்க. சர்ப்ரைசிங்லி தமிழக வெற்றி கழகம் இந்த வாட்டி 2 தொகுதிகளை கைப்பற்றி இருக்கிறாங்க தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும்ங்கிறத பார்க்குறோம். திருவாரூர் இதை நம்ம சொல்லவே வேணாம் யாருக்கு போகும் அப்படின்ட்டு. பட் இதில் வந்துட்டு ஈக்குவலாக பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா தாவேக்காக்கு இந்த இடத்துல அவங்களால நீங்கள் சொன்ன மாதிரி சோபிக்க முடியல. உங்களுடைய அந்த ஃபேவரட் வார்த்தை திமுக கூட்டணி அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு 2 இடங்கள் கிடைச்சிருக்கு. அதிமுக கூட்டணிக்கு 2 இடங்கள் கிடைச்சிருக்கு. நாகை கடைமடை பகுதியான நாகையை பொறுத்த வரைக்கும் 3 தொகுதிகள். அந்த 3ல் 2 திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வசம் போயிருக்கு. அதிமுக கூட்டணி பக்கம் 1 இடம் போயிருக்கு. தமிழக வெற்றி கழகம் பக்கம் இந்த வாட்டி எதுவும் இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. டெல்டா மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கம்பாரிசன் கார்ட் ப்ளீஸ். எஸ் டெல்டா மண்டலத்தில் 18ல் திமுக எவ்வளோ எடுத்திருக்காங்க, 2021ல் அதிமுக கூட்டணி எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். திமுக கூட்டணியில் 2021ல் 15 அவங்களுடைய வசம் போயிருக்கு, அவங்களுடைய கோட்டை அப்படிங்கிறதுனால. அதிமுக கூட்டணிக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மீதம் இருந்த அந்த 3 இடங்கள் வந்துட்டு அதிமுக கூட்டணிக்கு போயிருக்கு. தாவேக்கு ஆப்வியஸ்லி களத்தில் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம எண்ணிக்கையை அங்கே மென்ஷன் பண்ண முடியாது. 2026ல் என்ன நடந்தது? 2026ல் பார்க்குறோம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மட்டும்தான் ஒரு 2 தொகுதியை கோட்டை விட்டு இவங்க அப்படியே ரீடைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அங்க விட்டு அந்த 2 தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் கார்ட் ப்ளீஸ். தெற்கு மண்டலம். சோ தெற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை 51. இந்த 51ல தமிழக வெற்றி கழகம் 25 இடங்கள் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். வாக்கு சதவிகிதம் 33.97%. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் 23 out of 51 இருக்கு. பெரிய மார்ஜின் கிடையாது, கம்மி மார்ஜின்ல தான் இவங்க தமிழக வெற்றி கழகத்தை விட கொஞ்சம் கம்மியா இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். 32.64%. ஓகே. அடுத்தபடியா அதிமுக கூட்டணி 51ல் 3 மட்டும் தான் இவங்களுடைய கைவசம் போயிருக்கு. பெர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபரன்ஸ் நல்லாவே இருக்கு. 23.19% அதிமுக கூட்டணிக்கு கிடைச்சிருக்கு. நாம் தமிழர் அவங்களோட எண்ணிக்கை நம்ம வழக்கம் போல இந்த கார்டுலயும் பார்க்க முடியல. ஆனா வாக்கு சதவீதம் இங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் 3ல ஆரம்பிச்சு 4ல ஆரம்பிச்சு இந்த இடத்துல ஒரு 6% அவங்களுக்கு வாக்கு பதிவாகி இருக்கிறது. தெற்கு மண்டலத்துல 6.36 அப்படிங்கிறது நாதாக்காக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாக்கு சதவீதமா இருக்கு. ஸோ தெற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு மாவட்டங்கள் தெற்கு மண்டலத்தில். அதில் சிவகங்கையில் 4 சட்டமன்ற தொகுதிகள். அந்த 4மே யார் பக்கம் போயிருக்குன்னா தமிழக வெற்றி கழகம் பக்கம் போயிருக்கு. எப்படி காஞ்சிபுரத்தில் பார்த்தோமோ அதே போல ஒரு காட்சி தான் சிவகங்கையிலையும் நம்மளால பார்க்க முடியுது. ராமநாதபுரம்ல சேம் 4 தொகுதிகள் இருக்கு. ஆனா போன வாட்டி தான் தாவேக்கா அங்க எடுத்துக்கிட்டாங்க. இதே ராமநாதபுரத்துல அப்படின்னு பார்க்கும்பொழுது அது இல்லை. ராமநாதபுரம்ல 1 மட்டும்தான் தாவேக்காக்கு போயிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 3 திமுக கூட்டணிக்கு போயிருக்கு. அதிமுக கூட்டணியால இங்க அவங்களால எண்ணிக்கையை காட்ட முடியல. ஸோ சிவகங்கையிலும் சரி ராமநாதபுரம்லையும் சரி அதிமுக பக்கம் எதுவும் போகலைங்கிறது அடுத்தடுத்து பார்த்தாலுமே அதுதான் இருக்கு அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சு. மதுரையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகள் 10மே மதுரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான செலிபிரிட்டிஸ் போட்டி போட்டிருக்கக்கூடிய ஒரு தொகுதிகளாக தான் நம்ம மதுரையை பொறுத்த வரைக்கும் வகைப்படுத்தணும். அந்த வகையில மதுரையை பொறுத்த வரைக்கும் 10ல் 8 தமிழக வெற்றி கழகம் பக்கம் போயிருக்கு. 2 தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு போயிருக்கு. அகைன் எந்த ஒரு தொகுதிகளுமே அதிமுக கூட்டணியால மதுரையை பொறுத்த வரைக்கும் கைப்பற்ற முடியல அப்படிங்கிறது யதார்த்தமா இருக்கு. ஓகே. தேனியில அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் இருக்கிறது 4 தொகுதிகள். இதுல 2 தாவேக 2 திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டாங்க. அதிமுக கூட்டணியால இங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. விருதுநகர் 7 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு மாவட்டமா இருக்கக்கூடிய சூழல்ல தாவேக அதுல 4 எடுத்திருக்கிறாங்க. 3 தொகுதிகள் திமுக கூட்டணிக்கு போயிருக்கு. அகைன் அதிமுக கூட்டணி இந்த தொகுதியிலையும் எந்த ஒரு தொகுதியிலும் எந்த ஒரு சீட்டையும் அவங்களால வாங்க முடியலங்கிறது களச்சூழலா இருக்கு.
எஸ், தூத்துக்குடியில 6 வந்து 3 சரிபாதியா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 கட்சிகள் தாவேக்கு 3, திமுக கூட்டணிக்கு 3, அதிமுக கூட்டணிக்கு இந்த இடத்துலயுமே இந்த தடவை வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிறோம். தேனி மாதிரி இதுல ஈக்குவலா பிரிச்சிருக்காங்க. தேனியில 2 பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இதுல தூத்துக்குடியிலயும் 3 பிரிச்சுட்டாங்க. தென்காசியை பொறுத்த வரைக்கும் 5 சட்டமன்ற தொகுதிகள், அதுல தாவேக்கு 5 தொகுதியிலுமே அவங்களால சோபிக்க முடியல. 4 சட்டமன்ற தொகுதிகள்ல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒரு தொகுதியை தன்வசப்படுத்தி இருக்கிறாங்க. அதிமுக கூட்டணி தெற்கு மண்டலத்துல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா அதிமுக கூட்டணிக்கு இப்பதான் ஒரு தொகுதி கிடைச்சிருக்கு, அதுவும் தென்காசியில 5 இடங்கள் இல்ல அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியா திருநெல்வேலி 5 தொகுதிகள் இருக்கு. இதுல 3 அப்படின்னு பார்த்தோம்னா அது தாவேக்காக்கு கிடைச்சிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 2ல 1 திமுக கூட்டணிக்கும் இன்னொன்னு அதிமுக கூட்டணிக்கும் போயிருக்கிறத பார்க்கிறோம். கன்னியாகுமரியில 6 தொகுதிகள் மொத்தம். இதுல தாவேக்காவால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதுக்கு மாறா இருக்கக்கூடிய மேஜர் நம்பரா 5 வந்துட்டு திமுக கூட்டணிக்கு போயிருக்கு. ஒரு தொகுதி மட்டும் அதிமுக கூட்டணி வென்றிருக்கிறத பார்க்கிறோம். சென்னை மண்டலம், வடக்கு மண்டலம், இதுல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்திருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியால அவங்களுடைய கோட்டையான அந்த கொங்கு மண்டலத்திலயும் பெருசா இந்த வாட்டி கிடைக்கல. தெற்கு மண்டலம் ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரிய வருது. சோ எனிவேஸ் கம்பாரிசன் கார்டு பார்த்தா நம்மளுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் கார்டு ப்ளீஸ். எஸ், தெற்கு மண்டலத்தில் 51 தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல நம்ம 2021 என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துலாம். திமுக கூட்டணிக்கு 51ல் 36 அவங்க எடுத்துட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய 15 தொகுதிகள் அப்படிங்கிறது அதிமுக கூட்டணி வசம் போயிருக்கு. தாவேக்காவால் அங்கே நம்ம கவுண்ட் காட்ட முடியாது, களத்தில் இல்லை. 2026 நிலவரம் 2026ல் 13 தொகுதிகள் திமுக கிட்ட இருந்து போயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஸோ ரிசல்ட்ல 23 தொகுதிகள் 23 அவுட் ஆஃப் 51 அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து திமுக கூட்டணி காமிச்சிருக்கிறாங்க. ஆனா அப்படியே ரொம்ப அதிர்ச்சியா 15 ஜெயிச்சவங்க அதிமுக கூட்டணி 2021ல் 12 அப்படியே அவங்க கை விட்டு போயிருக்கு. 3 தொகுதிகளை அவங்க கைப்பற்றி இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். இந்த 13 12 சேர்த்தா 25 அது எங்க போயிருக்குன்னா ஆப்வியஸ்லி தமிழக வெற்றி கழகம் வசம் போயிருக்கு. தெற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 25 அவுட் ஆஃப் 51 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்திருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். நெக்ஸ்ட் கார்டு ப்ளீஸ். நம்ம வந்துட்டு இவ்வளோ நேரம் மண்டல வாரியாக தொகுதிகள் கட்சிகள் எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்தாங்க, கம்பேரிசன் என்னவா இருந்துச்சு, எந்தெந்த தொகுதிகளை அவங்களால வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஒரு கார்டு இருக்கு. இது வந்து ஓவராலா எல்லா மண்டலமும் என்ன அப்படிங்கிற ஒரு சமரி மாதிரி ஒரு சமரைஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபைனலா திரும்ப ஒரு ரீகேப் கொடுத்துருக்கோங்கிறத பார்க்குற மாதிரி. ஆமா, அப்படிதான் இருக்கு. ஒரு ரீகேப் கொடுத்துருக்கோம். சென்னை மண்டலத்துல மொத்தம் இருக்கக்கூடிய தொகுதிகள் எண்ணிக்கை 37, அதுல தாவேக்கா 32, திமுக கூட்டணி 2, அதிமுக கூட்டணி 3. ஓகே, மேல மேபி மேஜரா வந்துட்டு தாவேக்கா அவங்க வசம் இருக்கலாம். ஆனா வடக்கு மண்டலம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா 52ல் தாவேக்காக்கு 14 கிடைச்சிருக்கு, திமுக கூட்டணிக்கு 16 கிடைச்சிருக்கு. இங்க அதிமுக கூட்டணிக்கு கொஞ்சம் அதிக எண்ணிக்கை கிடைச்சிருக்கிறத பார்க்கிறோம். 22 அதிமுக கூட்டணிக்கு அங்க விட்டதை இங்க பிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஆனா அதுவே போன வாட்டியை விட அங்கேயுமே ஜாஸ்தி தான் அப்படிங்கறதையும் நம்ம முன்னாடி பார்த்தோம். சோ கொங்கு மண்டலம் ரொம்ப முக்கியமான மண்டலம். 50 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மண்டலம். அதுல 25 தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றி இருக்கிறாங்க. 9 திமுக கூட்டணிக்கும் 16 யாருடைய கோட்டைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமோ அவங்களுக்கு 16 பேருக்கு. ஆனா மீதி இருக்கக்கூடியது 25 அப்படிங்கிற நம்பர் வந்து தாவேக்கா கிட்ட போயிருக்குங்கிறத பாக்குறோம் கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே, டெல்டா மண்டலம் 18 தொகுதிகள் மொத்தம். திமுக அவங்களுடைய கோட்டை அப்படின்னு பார்க்கும்பொழுது தாவேக்காக்கு இந்த இடத்துல வந்து 2 தொகுதிகள் தான் கிடைச்சிருக்கு. திமுக கூட்டணிக்கு ஆப்வியஸா 13 நம்பர் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா ஒரு சர்ப்ரைசிங் கிடையாது, அவங்களுக்கு இது கிடைச்சுதான் ஆகணும். அதிமுக கூட்டணி அப்படின்னு பார்த்தோன்னா 3 தொகுதிகள் அதிமுக கூட்டணிக்கு கிடைச்சிருக்கு. மத்திய மண்டலம் 26 தொகுதிகளை உள்ளடக்கியது. அதுல 10, 10, 6 அப்படி பிரிச்சிருக்காங்க. 10 தமிழக வெற்றி கழகம், 10 திமுக கூட்டணிக்கும் 6 தொகுதிகள் அதிமுக கூட்டணி கைப்பற்றி இருக்கிறாங்க. ஓகே, தெற்கு மண்டலம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 51 தொகுதிகள். அதுல 25 மேஜர் நம்பர் தாவேக்காக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தபடியா திமுக கூட்டணிக்கு இவங்களை விட 2 தான் குறைவா இருக்கு, 23 தொகுதிகள் கிடைச்சிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய லிஸ்ட் நம்பரா அதிமுக கூட்டணி 3 இடங்களை இந்த வாட்டி கைவற்றிருக்காங்க அப்படிங்கிறது. சோ தாவேக்காவுடைய ஆதிக்கம் அப்படின்னு நம்ம தனியா பாக்குறோம் அப்படின்னா இந்த வாட்டி டெல்டா மண்டலத்தை தாண்டி பெரிய டஃப் ஃபைட் வந்து மீதி இருக்கக்கூடிய அனைத்து மண்டலங்கள்லயுமே
தாவேக்கா கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். கம்பாரிசன் கார்ட்ஸில் எப்படி திமுக கூட்டணி கிட்டேருந்தும் அதிமுக கூட்டணி கிட்டேருந்தும் போனது எப்படி இவங்களுக்கு போயிருக்குங்கிறத இத்தனை நேரம் நம்ம பார்த்தோம். அதை ஒரு ரீகேப்பாக பார்க்கும்போது இந்தந்த மண்டலங்களில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பார்க்குறோம். அதில் டெல்டா மண்டலம் கூடுதல் கான்சென்ட்ரேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு இடம் அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸ் மூலமாக தெரியும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.